மலர்கின்றது. பாத்திரி முத்தலகி, கல்யாணம்னு தெரிஞ்சு உங்க அப்பா மாதிரியே ஒரு ஆள் வந்து உனக்கு மாட்டிட போகுது. பொறுமையா ஹேண்டில் பண்ணு. இந்த விஷயத்துல எல்லாம் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆளா இருந்து எங்க அம்மா மாதிரி ஒரு ஆளெல்லாம் காலம்புறம் குப்பை கொட்டுது பாரு. இப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஒரே நாள்ல தெரிஞ்சு அடுத்த நாளே டைவர்ஸ் பண்ணிட்டு 3வது நாள் வேற ஆளை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னடி இன்னும் பஸ்ஸை காணோம்? உனக்கு தான் வெயிட் பண்றதெல்லாம் பிடிக்குமே, அப்புறம் என்ன வெயிட் பண்ண வேண்டியதானே? ஷோ, இவ வேற வந்து தொலைகிறா பாரு. எரிச்சலா வருதுடி. இவன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. அவ எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டு வில்லங்கந்தான், மித்ரா. மித்ரான்னு பேர் வச்சதுனால இவளுக்கு வில்லி ஆகிற ஆளுகளா? இல்ல வில்லிக்கே மித்ரான்னு பேர் வைப்பாங்களாடி? இந்த பேர் வச்சு எவளுமே ஒழுங்கா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. இந்த பேருக்குன்னு ஒரு அமைப்பா இருக்குமோ? இருக்கும் ஆளும் மூஞ்சியும். இவ வந்து அன்னைக்கு ஏதோ சொல்லி விட்டுருக்காடி. அதனாலதான் எங்க அப்பத்தா காலையில இருந்தே ஒரு மாதிரி குத்தி குத்தி காட்டுச்சு தெரியுமா? என்ன குத்தி காட்டுச்சு? ஒரு மாதிரி பசங்க கூட எல்லாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஏதோ சொல்லுதுடி. இவதான் ஏதோ சொல்லியிருக்கா. அதனாலதான் எங்க அப்பத்தா அப்படி சொல்லுது. ஹாய் மித்ரா. என்ன மித்ரா, பஸ்ஸுக்கு வந்து நிக்கிற? உன் பாய் ஃப்ரெண்ட் யாரும் உன்னை ஏத்திட்டு போலையா? பாய் ஃப்ரெண்டா? எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்? இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பையன் கூட பைக்ல போவில, உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் சொல்றேன். இன்னைக்கு தனியா வந்து பஸ்ஸுக்காக நிக்கிறியா, அதுக்காக கேட்டேன். I have lot of friends, you know. எனக்கு எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு என்ன பஞ்சமா என்ன? அதனால நான் ஒரு நாளைக்கு ஒரு பையன் கூட போவேன். நீங்க யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். மித்ரா, உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன சீதா, கேளு. இல்ல, எங்களுக்கெல்லாம் பசங்க கூட பேசவே பயமா இருக்கு. அதுலயும் நீ எல்லார் கூடயும் பேசுற. உனக்கு பசங்க கூட பேச பயமா இருக்காதா? பசங்க கூட பேசுறதுல என்ன பயம் இருக்கு? பொண்ணுங்க கூட இருக்கிற சேஃப்டியை விட பசங்க கூட இருக்கிறது ரொம்ப சேஃப்டியா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும். என் கூட பழகிற பசங்க எல்லாம் அந்த மாதிரி தான். நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சுப்பேன். ஓ, ஓகே ஓகே. பஸ் வர நான் எவ்வளவு நேரம் இருக்கும் முத்தலகி? எங்களுக்கும் தெரியல, அதுக்காகத்தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரும்போது ஏற வேண்டியதேன். ரொம்ப தாகமா இருக்கு. சில்லுன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? தாகமா இருந்தா குடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட தண்ணி தான் இருக்கு. சில்லுன்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி ஓகே, ஐஸ் வாட்டரா இருக்கா? தண்ணி குடுக்கறதே பெருசு, இதுல உங்களுக்கு ஐஸ் வாட்டர் வேணுமா? நாங்க என்ன பஸ் ஸ்டாப்ல ஐஸ் கடையா போட்டிருக்கோம்? சில்லுன்னு கேட்குற? தண்ணி தான் இருக்கு, வேணும்னா வாங்கிக்க. அதுவும் தாகமா இருக்குன்னு சொன்னதுனால கொடுக்குறேன், இல்லைன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். இல்ல, நான் எப்போதும் ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன், அதனால தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, குடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடேங்கப்பா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு கொடுத்தா ஓவர் சீனு. இந்தா குடி. தேங்க் யூ. இந்த முத்தலகி. என்ன அவளத்தையும் குடிச்சிட்ட? நீ தானே கொடுத்த. கொடுத்தா கொஞ்சமா குடிச்சிட்டு திருப்பி கொடுக்கணும்னு தெரியாதா? ஒரு பாட்டிலே மண்டிட்ட. தண்ணி தானே குடிச்சேன், இதுக்கே இவ்ளோ பில்டப் பண்ற? தண்ணின்னு சாதாரணமா சொல்ற, அந்த தண்ணியை நீ கொண்டுட்டு வந்தியா? எனக்கு போற வழி எல்லாம் தண்ணி தாக எடுக்கும். வெயிலுக்கு அதுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதோ அவசரத்துக்கு தாகத்துக்கு கொடுத்தோம்னா ஒரு பாட்டிலே ஒரு மிக்க குடிச்சிட்டு நிக்கிற. இப்ப நான் எதை குடிப்பேன்? வீடு போற வரைக்கும் எனக்கு தவிக்குமே. ஐயோ, நான் குடிச்சிட்டேனே. கொடுத்து தொலை. காலேஜுக்கு வரும்போது 2 நோட்டை மட்டும் ஆட்டிக்கிட்டு வரக்கூடாது. பேகுக்குள்ள வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு வரணும். சும்மா ஸ்டைலுக்கு 2 நோட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு அவள்கிட்ட தண்ணி கேட்டு இவள்கிட்ட தண்ணி கேட்டு வாங்கி குடிக்கிறதெல்லாம் என்னதான் பழக்கமோ தெரியல. இந்த பேங்க் மேனேஜர் கடைசி வரைக்கும் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் தாண்டா சொன்னான். கடைசி நிமிஷத்துல அவ தான் போய் ஏதோ போட்டு விட்டுருப்பா போல. அதனாலதான் அந்த ஆள் இப்போதைக்கு முடியாதுன்னு அப்படியே ஜகா வாங்குறான். சரி விடு மச்சான், அண்ணனோட ஃப்ரெண்டு தானே, எப்படியும் பேசிக்கலாம் விடு. ஃபர்ஸ்ட் பேசும்போது இருந்த கான்ஃபிடென்ட் ஃபார்ம் கொடுக்க போகும்போது இல்லையடா. அதுக்கு இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் வந்து ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருக்கணும். டேய், அவ சொல்றதெல்லாம் பேங்க்ல கேட்பாங்களா? அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ டைரக்டா போய் அண்ணன் கிட்ட பேச சொல்லு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. இந்த டைம் கன்ஃபார்மா லோன் கிடைக்கும். லோனுக்குன்னு கிளம்பும் போதே பைக் பஞ்சர் ஆச்சு. அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. அதே மாதிரியே நடந்துருச்சுடா. சரி விடுறா, டென்ஷன் ஆகாத. அதான் ஈவினிங் வேலை பார்த்து வீட்டுக்கே கொண்டு வந்து மெக்கானிக் தரேன்னு சொல்லிட்டாருல்ல. இப்ப பஸ்ல போயிடலாம், ஃப்ரீயா விடு. கடா இவ்வளோ நேரம் நிக்கிறோம், பஸ்ஸும் வந்து தொலைய மாட்டேங்குது. மச்சான் பஸ் வந்துருச்சுடா. ஷப்பா, ஒரு வழியா வந்துருச்சா? நீ ஏன்டா பின்னாடி உட்காந்துருக்க? முன்னாடி வந்து உட்கார வேண்டியதானே? ஏன்னா மச்சான், நீ சும்மாவே டென்ஷனா இருக்க. எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ல போறேன்னா அதனால எனக்கு வாமிட் வந்தாலும் வரும். நான் அப்படி ஜன்னல் ஓரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்துடுறேன். சரி ஓகே, உட்காரு. பரவாயில்ல,
பைக்லயே சுத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு இப்படி பஸ்ல வர்றதும் நல்லா தான் இருக்குல்ல. ஜன்னல் ஓரத்துல உட்காந்து காத்தோட்டமா தலையை சாஞ்சு அடேங்க அப்பா, இப்படி வந்து எவ்வளோ நாளாச்சு. அரசே, அந்த கேலண்டரை எடுத்துட்டு வாமா. என்னங்க சம்மந்தி வீட்டில் என்ன சொன்னாங்க? இந்த மாசத்துல 3 முகூர்த்தம் தான் இருக்கான். 10 நாள்ல 2 முகூர்த்தமும் கடைசியில ஒரு முகூர்த்தமும் இருக்கு போல் இருக்கு. எந்த இதுல உங்களுக்கு வசதியோ அந்த இதுல பண்ணிக்கிறலான்னு சம்மந்தி வீட்டுல சொல்லியிருக்காங்க. அதான் சரி காலண்டர் எடுத்து பார்ப்போம், நம்மளுக்கு எது தோதுப்படுதோ அதுல வச்சுக்கிருவோம். அவங்களுக்கு அப்ப எதுனாலும் சரியாமா? அவங்களுக்கு எதுனாலும் சரிதான் தண்டி சொல்றாங்க, பாத்துக்கிருவோம். நம்மளுக்குள்ளதை சொல்லுவோம், அதுக்கு மேல மாத்துறதுனா மாத்தட்டேன். அரசியே, காலண்டர் எடுத்துட்டு வாமா. வேலையா இருக்காளோ? நான் போய் நான் எடுத்துட்டு வருவேன். சத்தத்தை காணா. இந்த வாரம் மாமா. என்னம்மா வேலையா இருந்தியா? ஒன்றும் இல்லை மாமா, மயிலூட்டு பிள்ளைகளுக்கு பரிச்சை லீவ் விட்டாச்சான், சரி கூட்டிட்டு வாடின்னு சொன்னேன் மத்தியானத்துக்கு. சரி பிள்ளைய வரையில என்னென்னு வெறுங்கையோட இருக்கிறது, அதான் கொஞ்சம் பிரியாணி போடுவோமேனு போட்டுக்கிட்டு இருந்தேன். சரித்த அதான் ஏதோ வேலை இருக்கேன்னு நினைச்சேன். எல்லா வேலையும் முடிஞ்சு தாளிச்செல்லாம் கொட்டியாச்சுத்தே. இன்னி தம்மில் தான் போட்டிருக்கேன், அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்தாங்க காலண்டர் கேட்டியே. 4 பார்க்கறதுக்கு தாண்டா. சம்மந்தி வீட்டில் ஃபோன் அடிச்சிருந்தாங்கல்ல, முதல்ல ஒரு 2 தேதி இருக்கான், கடைசியில் ஒரு தேதி இருக்கான். எது நம்மளுக்கு வசதின்னு கேட்டிருக்காங்க. நீனே சொல்லுவேன், எந்த தேதியில் வச்சுக்கிறலாம்? மாமா பார்க்கட்டும் தே, எல்லாருக்கும் என்னைக்கு நல்லா இருக்கோ அன்னைக்கு வச்சுக்கிருவோம். மாமா இந்தாங்க கேலண்டரு. ஆர்த்தா பார்த்து சொல்லுவேன். பரவாயில்ல மாமா, நீங்க தானே பாருங்க. சரி பாருங்க, முதல்ல இருக்கிற அந்த 2 தேதியில சரியா வருதான்னு பாருங்க. அம்மா நிச்சயத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சந்திராஷ்டமம் இல்லாம பாத்துக்கிறோங்க, அது முக்கியம்ல. ஐயோ ஆமா ஆமாத்தா, பாக்குறேன். ஆமா, ஆரம்பமே அமர்க்கலமா போயிட போகுது. எல்லா 4 கிழமை எல்லாத்தையும் பாருங்க நல்லா இருக்கான்னு. 21 நாள் நல்லா இருக்குமா, அன்னைக்கே வச்சுக்கிருவோமா? 21னா இன்னும் 4 கம்மியா இருக்கே. ஆமா அரசி, தேதியில நீ சொன்னது மாதிரி உன் குழந்தைக்காரனுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, அதனாலதான் அடுத்த தேதியை பார்க்கலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற? சரிங்க மாமா, 4 நல்லா இருக்குன்னா அப்ப 21 வச்சுக்கிருவோம். சரிம்மா அரசி, அப்ப 21 எங்களுக்கு ஓகேன்னு பொண்ணு வீட்டுல போன் அடிச்சு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் துணி எடுக்க போறது மணி எடுக்க போறதுலாம் என்னன்னு அவங்கள்ட்டயே கேட்டுக்கிருவோம். ஏன்னா அவங்களுக்குன்னு விருப்பமான துணி கடை எதுவும் இருந்துச்சுன்னா பேசாம அங்கேயே போயிடலாம் பாரு, அதுல ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. உண்மைதான் மாமா, எங்கே ஒன்னாலும் மாப்பிள்ளைக்கு பேண்ட் சட்டையோ இல்லை வேட்டி சட்டையோ தான் கட்ட போகிறான். பொண்ணுக்கு தான் நல்ல அலங்காரமாக பார்த்து இருக்கணும். இப்போ உள்ள பிள்ளையே என்னென்னமோ உடுப்பெல்லாம் போடுறாளுகள்ல, அதனால பொண்ணு விருப்பப்படியே துணி கடையே விட்டுருவான். அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய்க்கிறலாம். சரிம்மா அரசி, அப்ப என்னன்னு பார்த்து நீனே போன்ல பேசிடு. மாமா நான் பேசினா நல்லா தெரியாது, நீங்கள் தானே சொல்லிடுங்க. அட ஏமா நீ சொன்னா என்ன நான் சொன்னா என்ன, நீ என்ன விவரத்தை சொல்லுவீல? இல்லை மாமா, ஏதோ சின்னதுன்னு மற்ற விஷயம்னா பரவாயில்ல. இது எப்படி மாமா நான் சொல்கிறது? நிச்சயதார்த்த தேதியை குறிக்கிறத நீங்கள் தான் சொல்லணும், அதுதான் முறையாகவும் இருக்கும். நீங்களே சொல்லிடுங்க. சரித்தா, இந்த பயலுக 3 பேர் வரட்டும், என்னன்னு மத்தியானத்துக்கு கலந்து பேசிக்கிட்டு சாயங்காலமா போன் அடிச்சு சொல்லிடுறேன். சரிங்க மாமா. ஆமால்லடா, நல்லா இருக்கு பாரு. ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ண மச்சான். சும்மா எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காத. இந்த வயசுலயே சீக்கிரம் பிபி வந்துட போகுதா? ஆல்ரெடி எனக்கெல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ டென்ஷன் ஆனா இல்லாம எப்படி இருக்கும்? கூலாரு மச்சான், ஃப்ரீயா விடு. எது நடந்தாலும் பாத்துக்கலான்னு தைரியமா இருக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்க கூடாது. ஓகே தான், சரி பாத்துக்கலாம் விடு. இன்னும் பஸ் காணோம், எப்பதான் வரும்? ஏ மித்ரா, எத்தனை வாட்டி தான் இதையே கேட்ப? பஸ் வரும்போது வரும், நாங்களும் அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இன்னைக்கு பைக் எடுத்துட்டு வரல. பைக் எடுத்துட்டு வந்தவனும் இன்னைக்கு வேற பக்கம் போறேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் இன்னைக்கு பஸ்ல போக வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ இரிட்டேட்டிங்கா இருக்கு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பெரிய சீம புத்திரி, பஸ்லயே போமாட்டா பாரு. சீனு. ஏய் முத்து, பஸ் வந்துருச்சுடி, டக்குன்னு ஏறு, அப்புறம் இடம் கிடைக்காம போயிடும். என்னடா அந்த பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்பா நின்று போயிட்டு இருக்கான். எல்லாரையும் கூட்டிட்டு போக வேணாமா, ஒன்ன மட்டும் கூட்டிட்டு போனா போதுமா? நீ மச்சான், ஒரே காலேஜ் பொண்ணுங்களா வருதுடா. உடனே பல்ல காட்டாத. நான்லாம் பல்ல காட்டலடா, கேட்கல. இல்ல மச்சான், காலேஜ் பொண்ணுங்க டெய்லி பஸ்ல தான் வர்றாங்கன்னா நம்மளும் இதுலயே இனிமே கண்டினியூ பண்ணலாம் போல் இருக்கேடா. அலையாதுடா, அடக்கி வாசி. மச்சான் ஆங்கிரி பேர்டு வருதுடா. ஆங்கிரி பேர்டா? முத்து, அந்த பையன்டி. பின்னாடி மித்ரா நிக்கிறா, வாயை திறக்காம பேசாம இரு, இல்லைன்னா அப்படியே போய் உங்க அப்பத்தட்ட போட்டு கொடுத்துருவா. பேசலைன்னா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? உன்னை படிப்பை விட்டு நிப்பாட்டினா பரவாயில்லையா? என்னடி இப்படி சொல்ற? அப்புறம் மித்ரா பக்கத்துல நிக்கிறா, எதுவும் பேச்சு கொடுக்காத பேசாம நில்லு.
ம் சரி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது ஒரு சீட்ல மாறி உட்காருங்க, நாங்க உட்காரணும். நாங்க ஏன் மாறி உட்காரணும்? நீங்க வேணும்னா வந்து பக்கத்துல உட்காருங்க. என்ன நக்கலா? நாங்க எப்படி வந்து உங்க பக்கத்துல உட்கார முடியும்? நீங்க மாறி உட்காருங்க. 2 பேரும் தனித்தனியா சிங்கிள் சீட்ல தானே உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் ஒரு சீட்ல உட்கார வேண்டியதானே? நீங்க வேணும்னா வந்து பக்கத்துல உட்காருங்க. ஹலோ ஹலோ, எனக்கு வாமிட்டா வருதுங்க. நான் ஓரத்துல உட்காந்தேன்னா ஜன்னல்ல வாமிட் எடுக்க முடியாது பாருங்க. அதனாலதான் நான் ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கேன். அப்ப நீங்க ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு உங்க ஃப்ரெண்டை பக்கத்துல உட்கார வச்சுக்க வேண்டியதானே? அவனும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பஸ்ல வரானா, அதனால அவனுக்கும் வாமிட்டா வருதான். அதனாலதான் அவனும் ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கான். நாங்க ஜன்னல் சீட்டெல்லாம் யாருக்கும் விட மாட்டோம். என்ன சின்ன பசங்க மாதிரி ஜன்னல் சீட்டுக்கு அடம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. சரி ஓகே, நான் எந்திரிச்சுக்கிறேன். ஏய் மச்சான், நீ தான் டென்ஷனா இருக்க, உனக்கு வாமிட் வரும்ல, பேசாம இருடா. ஆமாங்க, எனக்கு டென்ஷனா இருந்தா வாமிட் வரும். இது என்ன புது கூத்தா இருக்கு? நீங்க தேவையில்லாம வம்ப கிழக்குறீங்க. ஒழுங்கா பின்னாடி போங்க, இல்லைன்னா அவங்கள முன்னாடி வர சொல்லுங்க. ஏங்க, நாங்களும் டிக்கெட் எடுத்துட்டு தாங்க உட்காந்துருக்கோம். எங்களெல்லாம் அனுப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேணா பக்கத்துல வந்து உட்காருங்க. எங்க மனசுல எதுவும் இல்லப்பா. உங்க மனசுல எதுவும் இல்லைன்னா உட்கார்றதுக்கு என்ன? ஏன் எங்களால உட்கார முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? உட்கார முடியும்னா உட்கார வேண்டியதானே. தள்ளுடி சீத்துக்குட்டி, இன்னைக்கு நானா அவங்களான்னு பாத்துறேன். ஏய் முத்து, என்னடி சவால் வர்றது மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நம்ம ஏன் பயந்துட்டு இருக்கணும்? தள்ளு, நான் போய் உட்கார்றேன். பேசாம இரு முத்து. நீ இருடி, அவங்களும் உட்கார மாட்டாங்க. நம்மளும் எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கிறது? நம்மளும் டிக்கெட் எடுத்து தானே போகிறோம். பக்கத்தில் உட்கார்றதுனால எதுவும் உரசிட்டு போயிட மாட்டாங்க. நான் போய் உட்கார்றேன். எனக்கு அதில் எல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் டிக்கெட் எடுக்கிற காசுக்கு உட்காந்து வர்றேன். என்னாலெல்லாம் கால் வலியோட வர முடியாதுப்பா. நான் சும்மாவே இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு 2 பீரியட் வெளியில் நின்று காலெல்லாம் உழையுது. அப்ப நானு? நீனு வேணும்னா உட்காரு. நான் எப்படி உட்காருது? நான் ஒரு சீட்டில் உட்கார, நீ ஒரு சீட்டில் உட்காரு. யாரை கேட்க போற? ஏய் உட்காரி, எனக்கு கால் உழைஞ்சிக்கிட்டு இருக்கு. முத்து, சீதா கொஞ்சம் தள்ளு. கொஞ்சம் தள்ளு, நான் உட்காரணும். இங்க இடம் இல்ல. அது அவள் பக்கத்துல இடம் இருக்கு, நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன். எங்க? அது அவள் பக்கத்துல தான். ஹாய். ஹாய் ஹாய். ஹலோ. உட்கார்றதுக்கு பெட்டு கட்டினீங்க, உட்காந்து காட்டிட்டோம். என்ன பண்ண போறீங்க? ஏங்க, நீங்க தான் தெரிஞ்சவங்களை கூட பழகுனவங்களை கூட பழகாதது மாதிரி காட்டிப்பீங்க. நாங்க அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருக்கும் இடம் கொடுக்குற மனசு உள்ளவங்க. ம் ம் நீங்க இவ்வளோ சீக்கிரம் என்ன நெருங்கி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஐ எம் சோ லக்கி. இல்ல என்ன? இல்ல, சும்மா ஜென்ரலா. ஹலோ, எனக்கு கால் வலிக்குதுன்னு தான் வந்து உட்காந்தேன். ஓவரா இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க உட்காந்தா மட்டும் போதும். ம் சரியான ஜொல்லு பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. ஹாய். ஹாய். நீங்க ஜானு அண்ணா தானே? ஆமா, ஜானு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜானு என்னோட ஜூனியர் தான். எனக்கு அவளை நல்லா தெரியும். நீங்க அவளை டிராப் பண்ணும்போது நான் அவளை பார்த்தேன். ஓ ஓகே ஓகே. ஐ எம் மித்ரா. ம் ஓகேங்க. உங்க நேம் என்னன்னு சொல்லவே இல்லையே. ராம். ராம், நைஸ் நேம். இங்க வா. ஏய் போடி, எனக்கு கால் வலிக்குது. ஆமா, நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேங்க. ஓ, காலேஜ் முடிச்சிட்டீங்களா? உங்களை பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப எங்க இருக்கீங்க? ஏங்க, காலேஜ் முடிச்சிட்டேன்னு தான் சொன்னேன். இன்னும் எனக்கு கல்யாணம் எல்லாம் கூட ஆகல. அப்ப எங்க தானே இருப்பேன்? நான் சின்ன பையன் தாங்க. ஓ ஓகே ஓகே. ஆமா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? எங்கெங்க ஒர்க் பண்றேன்? பிசினஸ் பண்றதுக்கு தான் லோனுக்காக லோனும் அலைகிறேன். ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்லையே, பிசினஸ் பண்ண போறீங்களா? வெரி குட் வெரி குட். என்ன பிசினஸ்? ஒரு பைக் ஷோரூம் வைக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். முத்து, இங்க வான்னு சொன்னேன் உன்னை. முன்ன பின்ன தெரியாத நீங்க கூட ஒரு கர்ட்டசிக்காக பக்கத்துல உட்கார்ந்துருக்கமேன்னு நல்லா பேசுறீங்க. ஆனா ஒரு சிலர் நல்லா தெரிஞ்சு பழகி, ஒரு சில இடங்கள் இல்ல நிறைய இடங்கள்ல மீட் பண்ணி ஹெல்ப் எல்லாம் பண்ணுனா கூட ஒரு ஹாய் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆளுங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க இல்ல? ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஹாய் சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி பொண்ணுங்க திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க. நான்லாம் அந்த மாதிரி கிடையாது. முத்து, என்னடி? வான்னு சொன்னேன் உன்னை. இப்ப தாண்டி வந்து உட்கார்ந்தேன். கால் வலிக்குது சீத்துக்குட்டி. முத்து. ஏங்க கத்திட்டே இருக்கீங்க? வேண்டுதல். முருகனுக்கு வேண்டுதல்னா அரோகரா அரோகரான்னு வேண்டுங்க. பெருமாளுக்கு வேண்டுதல்னா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா போடுங்க. சும்மா முத்து முத்துன்னு கூப்பிட்டா என்னங்க வேண்டுதல் இது? மாரிமுத்துக்கு வேண்டுதல். ஓ, மாரிமுத்துன்னு ஒரு சாமி இருக்கா? ஆமா, அதான்
தான் எங்க குலசாமி, அதுக்கு வேண்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பஸ்ல நின்று முத்து முத்துன்னு கத்தணும்னு. அம்மா நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நானும் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. ஆனா உங்களுக்கு முந்தின செட்லயே முடிச்சிட்டேன், அதனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஓ, எங்க காலேஜ் ஸ்டூடெண்டா? ச்சே, இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. முத்து, ஸ்டாப் வந்துருச்சு, வா இறங்கு. அதுக்குள்ள ஸ்டாப் வந்துருச்சா? அதுக்குள்ள ஸ்டாப் வந்துருச்சா? ஸ்டாப் போடுறதுக்குலாம் ஏங்க இவ்வளவு ஸ்டன் ஆகுறீங்க? இல்ல, இப்பதான் நெருக்கமா வந்திருக்கோம், உடனே இறங்குறீங்களே. ஆ ஆ இறங்க வேண்டிய இடம் வந்தா இறங்கித்தானே ஆகணும். தள்ளுங்க, இறங்கிக்கிறோம். மித்ரா, நீனும் இறங்க வேண்டிய இடம் இதுதான், வா. ஐயோ, அதுக்குள்ள ஊர் வந்துருச்சா? ச்சே, என்ன இன்னைக்கு பஸ் இவ்ளோ சீக்கிரமா வருது? வேணும்னா பக்கத்து ஊர்ல இறங்கிக்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம்ல. ஐயோ, அப்புறம் எங்க அப்பா தான் விளக்கமா எடுத்துட்டு வந்துரும், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். என்னடி பஸ் விட்டு இறங்குனதுல இருந்து இஞ்சி தின்ன குரங்காட்டமா இப்படியே வர்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, வா போலாம். இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, வா. என்னடி சீதா, என்ன பிரச்சனை உனக்கு? உன் ஃப்ரெண்டுனா நான் பாட்டுக்கு பஸ்ல நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போய் அந்த பையன் கூட உட்கார்ற. அட லூசு, இதுதான் பிரச்சனையா? கால் வலிக்குதுன்னு உட்காந்தண்டி. எனக்கும் தானே கால் வலிக்கும், நான் நின்னுட்டு வரல, நீனும் நின்னுட்டு வர வேண்டியதானே? இடம் இருக்கும்போது எதுக்கடி நிக்கணும்? அதனாலதான் உட்காந்தேன். சரி, கால் வலிக்குதுன்னு உட்காந்த, அவ ஏன் போய் அவன் பக்கத்துல உட்காந்தா? எவ? அந்த மித்ரா. அந்த மித்ரா அவன் பக்கத்துல உட்காந்தா, அவகிட்ட போய் கேள்றி. என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? நீ போய் அவன் பக்கத்துல உட்கார்ந்ததுனாலதான் இவ போய் இவன் பக்கத்துல உட்கார்ந்தா. நீ ஏன் போய் அவன் பக்கத்துல உட்கார்ந்த? அப்பனா இவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாட்டாள்ல. ஐய, இது என்ன புதுசா இருக்கு? என்னடியாச்சு? இப்ப அவன் பக்கத்துல உட்கார்ந்தா என்ன பிரச்சனை? அவன் பக்கத்துல உட்கார்ந்ததெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ ஏன் போய் உட்காரா? முதல்ல இடம் சும்மா தானே கிடந்துச்சு. நான் போய் பின்னாடி உட்காரவும் நீ முன்னாடி உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? நீ உட்காராம நிக்கவும் அந்த பிள்ளை வந்து உட்கார்ந்துருச்சு. அதான் கேக்குறேன், அவ ஏன் உட்கார்ந்தான்னு. அவ எதுக்கு உட்காரணும்? அது அந்த பையன் பக்கத்துல. இங்க பாரு, அவ போய் உட்கார்ந்தது பிரச்சனையா இல்ல அந்த பையன் பக்கத்துல உட்கார்ந்தது பிரச்சனையா? உனக்கு எது பிரச்சனை? அத முதல்ல சொல்லு. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, அவ யார் பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு என்ன? உனக்கு என்ன? கூல், நீ உட்காரல அதனால அவ உட்கார்ந்தா. இதுக்கேண்டி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத முத்து. அதானடி நடந்துச்சு. அந்த மித்ரா ஆனா ஊருக்குள்ள வந்து என்ன சொல்லுவான்? நம்ம தான் பஸ்ல பசங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு வந்தோம், பக்கத்துல உட்காந்துட்டு வந்தோம், அப்படி இப்படின்னு அளந்து விடுவான். அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம மேல பழிய தூக்கி போடுவான். நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏண்டி சும்மா இருக்கணும்? அவ தான் இப்படி பண்ணான்னு சொல்லுவோம். சொன்னா மட்டும் நம்பிடுவாங்களா? நீ தான் அடுத்தவங்க பேச்சுக்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டில, இப்ப எதுக்கு தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? அவ மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அந்த பையன் சொல்றான், முன்ன பின்ன தெரியாதவங்க நீங்களாவது நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுனவங்க எதுவுமே பேசாம மூஞ்சி திருப்பிட்டு போறாங்கன்னு. அவன் நம்மள தானே குத்தி காட்டுறான். நம்மள இல்லை, உன்னை. என்ன? இல்லடி, நீ தானே அன்னைக்கு மூஞ்சி திருப்பிட்டு போன, அதனால உன்னதான் சொல்லியிருப்பான். அத போய் அவகிட்ட சொல்லணுமா? அவன் சொன்னதுக்கு நான் என்னடி செய்வேன்? ஏண்டி என்னைய போட்டு வறுத்தெடுக்கிற? எல்லாமே உனக்கு விளையாட்டு தான் என்ன? இப்ப என்னடி விளையாண்டேன்? இப்ப என்னடி உன் பிரச்சனை? அவ போய் அவன் பக்கத்துல உட்கார்ந்தது பிரச்சனையா இல்ல அவன் இந்த பிள்ளைகிட்ட சகஜமா பேசுனது பிரச்சனையா இல்ல நீ இவங்க ரெண்டு பேரையும் பேசுனதை பார்த்தது பிரச்சனையா இல்ல நீ போய் முன்னாடியே உட்கார்ந்துருக்கலாமே நினைச்சு இப்படி ஆதங்கப்படுறியா? எது உன் பிரச்சனை? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. நான் ஏண்டி ஆதங்கப்படணும்? சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. அப்புறம் என்னடி, ஃப்ரீயா விடு, கூல். யாரோ யார் பக்கத்துலயே உட்காந்துட்டு போறாங்க. நீ பாய்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டில. அவன் ஹெல்ப்பே பண்ணாலும் திரும்பி வந்து அவன் ஹலோ சொல்லும் போது திரும்பி நீ ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாதுன்னு வந்துட்டல. அப்புறம் எதுக்கு அவனை பத்தி பேசுற? ஃப்ரீயா விட்டுட்டு வா. நம்ம அந்த மித்ராக்காக தானடி பேசாம வந்தோம். மறுபடியும் முதல்ல இருந்தா சொல்லுடி. அந்த மித்ரா பின்னாடி வந்தா அவ வந்து ஊருக்குள்ள ஏதாவது சொல்லி விடுவாளேங்கிறதுக்காக தானே அந்த பையன் வந்து ஹாய் சொல்லும் போது நம்ம ஹலோ சொல்லாம வந்தோம். ஆமா வந்தோம். ஆனா இப்போ அந்த மித்ராவே என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு வரா. ஆமா பேசிட்டு வந்தா, அதுக்கு அவ எதுக்கு உட்கார்ந்தான்னு கேட்டேன். பாரு, நீ தெளிவா இருக்கியா இல்ல தெளிவா இருக்கிற என்னைய குழப்பி விடலான்னு வந்திருக்கியான்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு வீட்டுக்கு டைம் ஆச்சு, வயித்த பசிக்குது, நான் போய் சாப்பிடணும். வா போவோம். முத்து, சீத்து ப்ளீஸ் டி, என்னை விட்டுருடி. வயிறு ரொம்ப பசிக்குதுடி. வர்ற வழியில் ஒரு கடலை மிட்டாய் கூட வாங்கி கொடுக்கல. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் இங்கனையே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துவிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது. எங்கள் வீட்டில் பழைய சோறு தான் இருக்கும், அதையாவது போய் புளிஞ்சு ஓட்டு குழம்ப ஊற்றி நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு பொம்போல படுக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பாய். முத்து முத்து. ஆமா, நம்ம ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறோம்? யாரோ யார் பக்கத்துலேயே உட்காந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு?